இப்ப வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்க டீம்லேருந்து இப்ப ரீசெண்டா நின்றவங்க. அது எதனால நாங்க நிறுத்தணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்டிசிப்ளினான பிளேயர். அது எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க வந்து நெறைய டைம் அவங்ககிட்டயே சொல்லியிருக்கோம். கோச்சும் சொல்லியிருக்காங்க. நெறைய சொல்லியே முடிக்க பார்க்கல. அவங்க புரிஞ்சுக்க வைக்கல சொல்லிட்டு கோச் நெறைய ட்ரை பண்ணாங்க. முடியல. நாங்களும் நெறைய ட்ரை பண்ண முடியல. அப்புறம் கோச்சுக்கு தெரியாம பண்ண ஆரம்பிச்சாங்க நெறைய விஷயம். கோச்சுக்கு மறைச்சாலும் ஒருத்தர்கிட்ட சொன்னா நாங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிப்போம். அப்ப வந்து எல்லார்கிட்ட சொல்லும்போது என்கிட்டயும் வந்துச்சு. அப்ப நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தோம். ஓகே, இவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லை. கூட இருந்தே குழி பறிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க மட்டும்தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இருக்கும் போதே சொல்லியிருக்காங்க என்னன்னா, நான் வந்து உள்ள இருந்தே எல்லாத்தையும் கவனிப்பேன். கவனிச்சு என்ன பண்ணா இவங்கள வந்து அழிக்க முடியும், என்ன சொன்னா இவங்கள வந்து டிராபேக் வரவிடாம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்ககிட்ட வந்து சைலண்டா ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எங்களுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, காலேஜ் முடிக்கிற வரையும் தான் நான் இந்த டீம்ல இருப்பேன், முடிச்சதுக்கு அப்புறம் பெருசா வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா தான் காலேஜ் சேர்ந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பள்ளி போடுறாங்க. எங்களுக்கு தெரியும் எங்க கோச்சை பத்தி. ஏன்னா நாங்க 9 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த எங்க கோச் கூட வந்து நாங்க டிராவல் பண்ண போறோம். இப்ப வந்து இருக்கிற ஒரு 30 பேர்ல ஒரு ஒருத்தர் மட்டும் அந்த பழி வைக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சொல்லிட்டு எல்லாமே பொறாமைனால வந்து போனவங்க. இப்ப வந்து கார்த்திகாவை எடுத்துக்கலாம். கார்த்திகாவோட இன்ட்ரெஸ்ட்னாலதான் இந்த அண்டர் 18ல இந்தியா விளையாண்டாங்க. இப்பயுமே அதனால மட்டும்தான் அண்டர் வேர்ல்டு கப்ல இருக்காங்க. சீனியர் வேர்ல்டு கப் கேம்ப்ல இருக்காங்க. இப்ப அவங்க வந்து அவங்களுடைய டெடிகேஷனால கிடைச்ச ஒண்ணு. கோச் போற எஃபர்ட்டை விட அவங்க டபுளா இருக்கும். அப்ப அதனால மட்டும்தான் அந்த அங்கீகாரமே கிடைக்குது. அதை வந்து இவ்வளோ வந்து கேவலமா பேசுறதுன்றது இது சொல்லும் போதே வந்து அவங்கள பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ பண்ண ஒரு ஆளுக்கு நன்றி உணர்வோ இல்ல, இவ்வளோ கேவலமா யோசிக்க தோணுதுன்ற ஒரு ஆளு, அப்ப அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது. அப்ப வந்து அதனால தான் வந்து எங்க செல்ல நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். எங்க கோச் அப்படிலாம் இல்ல, நீங்க எப்படி அந்த பழியை வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து எங்க சேர்ந்த சப்போர்ட் வந்து எங்க கோச் கொடுக்குறோம். எங்க கோச் வந்து இந்த உலகத்துல எங்க கோச் மாதிரி ஆள் வந்து இருக்கவே மாட்டாங்க. அது நாங்க அடிச்சு சொல்லுவோம். நீங்களே வந்து நாங்க வந்து கண்ணகி நகர்னாலே ரசிகர்கள் கூட்டம், ரசிகர் பட்டாளம் நிறைந்த இடமா இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்க வந்து ஒரு டிசிப்ளினா இருப்போம். டிசிப்ளின், அப்பர் லோயர் கிட்டு. எங்க கோச் வந்து ஒரு கிட்ட அடிச்சுட்டு அது நல்லா இல்லைன்னா விடவே மாட்டாங்க. மனசே உடஞ்ச ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருவாங்க. என்னடா எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. மறுநாளே வேற கிட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அது ஃபுல்லா அந்த கிட்டு செட் ஆகுற வரையும் அது யோசிச்சு நிறைய அடிச்சு நிறைய வந்து ஒரு கெத்தா காட்டவே யோசிப்பாங்க. எங்க கோச் கூட அவ்வளவு கெத்தா போடவே மாட்டாங்க எங்க கிட்ட. நாங்க ஒரு சிவில் டிஷர்ட் போடுறோம், ஷூ